Hi. Hi, welcome to my channel, Priyanka Pavu Priyanka Nancy. Mustia. Hi, hello all. Welcome back to my YouTube channel. Hi, welcome. Amluma. தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஐக்கியா ஷாப்பிங்க்கு போகிறோம். ரொம்ப நாளாக அவுட்டிங்க்கு பிளான் பண்ணி மிஸ் ஆகி ஸோ ஃபைனலி இன்றைக்கி தான் நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ ஐக்கியா ஷாப்பிங் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது. ஸோ சிங்கப்பூரில் என்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இன்றைக்கி போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஐக்கியாவோட ஸ்பெஷலே வந்து இதுதான். எங்கெங்கே என்னென்ன ஐட்டம் வச்சா எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெமோ மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா செட்டப்பும் வந்து பயங்கரமாக இருக்கும். வாவ் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவே பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையே சுற்றி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
பார்க்க சூப்பராக இருந்தது, பயங்கரமாக வச்சுருந்தாங்க. கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டினா கண்டிப்பாக கிச்சன் வந்து இப்படி தான் நம்ம செட்டப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ லன்ச்சுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ மார்னிங்கும் நாங்கள் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டு வரல. ஸோ பயங்கரமாக வந்து பசி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து எப்படா போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து வெயிட் பண்ணிருந்தேன். அதனால் என்னால் ஃபுல்லாக அதை கவர் பண்ண முடியல. எதுக்கு வந்தோன்னா நல்லா சாப்பிட்லாம், நல்லா ஏசியில் வந்து ஃபுட்டே இருந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படி நினச்சி விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டை எல்லாமே இருக்குது, நம்ம எதுவுமே வாங்க தேவையில்லை அப்படி நினச்சி வந்தால் அப்போ தான் நம்ம இது நம்மக்கிட்ட இல்லைல்ல இது நம்மள்கிட்ட இல்லைல்ல அப்படின்னு தேவையில்லாத எல்லா பொருளையும் வாங்கணும். ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு தேவையில்லாத எல்லா பொருளும் வாங்கி வச்சுக்கோம். அது என்னன்னு நம்ம அம்மா கடைசியில் பார்க்கணும். மாடு தோடு இப்படி தான் இருக்கும். சரி, ஆமாம் இதெல்லாம் எதுக்கு எனக்கு போத்திட்டு படுக்க நல்லா போத்திட்டு கதை கதைன்னு படுக்க. என்னம்மா இறங்கணுமா? ரைட்.
இது வந்து நான் ஐக்கியா போயிட்டு வந்து 1 வீக் அப்புறமா எடுக்கிறேன் இந்த வீடியோ. ஏன்னா அது நான் அன்றைக்கி காட்டணும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி ஃபுல் டே சுற்றிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல அன்றைக்கி. ஸோ இப்போ நம்ம அங்கே என்னெல்லாம் ஷாப் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பட் பெருசாக நான் ஒன்றும் ஷாப் பண்ணல. சும்மா ஆல்ரெடி இருக்க ஐட்டம்ஸே கொஞ்சம் வந்து இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக அப்படி தானே, நம்ம ஷாப்பிங் போனாலே ஆக்சுவலாக நமக்கு ஒன்றுமே வாங்கிறதுக்கு இருக்காது. நம்ம வீட்டில் ஆல்ரெடி எல்லாமே இருக்கும். ஆனாலும் அங்கே போனதுக்கப்புறம் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி நானும் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அது ஐக்கியாவில் ஆல்ரெடி நாங்கள் நிறைய ஷாப் பண்ணியிருக்கோம். அடிக்கடி நாங்கள் போவோங்க. எனக்கு அங்கே ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டுக்காகவே ரொம்ப அடிக்கடி போவோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்தால் கூட நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்க வச்சுருக்க செட்டப்பாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அது பார்க்கறதுக்காகவே வந்து நம்ம ஜாலியாக ஏசியில் போய் ஹோல் டே சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டு வரலாம். ஃபுட்டும் பார்த்திங்கன்னா மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், மற்ற பிளேஸஸ் விட இங்கே கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து அங்கே ஐக்கியா வருவாங்க. ஸோ ஓகே, நம்ம நிறைய பேசலாம்னா நம்ம வந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் அந்த பேக். இது வந்து பெரிய பேக். எப்பயுமே நினைப்பேன் ஐக்கியா போகணுன்னா வந்து பேக் வந்து நம்ம வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா பேகுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஷாப் பண்ண போகிறதில்ல, நமக்கு தேவையில்லை பேக்லாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் இந்த தடவை பேக் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதான் நம்பர் 1. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வீட்டில் எங்கேயாவது ஃபோட்டோஸ்லாம் அழகாக உள்ள வச்சுட்டு மாட்டலாம்னு சொல்லி. இதோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால நான் இதை வாங்கினேன். இந்த ரொம்ப நாளாக வாலில் ஃபோட்டோஸ் மாட்டி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ஆனால் எதுவும் படுறது கிடையாது. ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வச்சு ஓகே நம்ம வாலில் இது மாட்டி வைக்கலாம், அழகாக இருக்கும். ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக இருந்ததுனால இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டட் கேண்டில். இது வந்து சம்மங்கி ஃப்ளேவர். அண்ட் இது ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக வந்து இது பாத்ரூமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து வாங்கிட்டு வந்தேன். யூஸ்வலாக இந்த பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் அப்புறம் ஏதாவது யூஸ் பண்ணுறதை விட இது வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ஃபயர் பண்ணி அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கேயே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்போல்லாம் உள்ளே என்ட்ராகிறோமோ அப்படியே கம்மன்னு ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஸ்மெல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி பவுல் ஒன்று வாங்கினேன். ஸோ இது வந்து இதுவுமே வந்து ஏன் வாங்கினேன் அப்படின்னா ரொம்ப சீப்பாக இருந்தது. வந்து 90 சென்ட் தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் மார்க்கெட்டில் யூஸ்வலாக போகிற பிளேஸ்லலாம் கூட $1 போட்டிருப்பாங்க ஒரு பவுல் வந்து. 90 சென்ட்டில் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. டெய்ஸோவில் கூட $2 இருக்கும் அந்த பவுல்ஸ்லாம். ஸோ 90 சென்ட்டுக்கு நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. ஸோ வந்து இவ்வளோ சீப்பாக இருக்கே, பரவாயில்ல. ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவனில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுல்ஸ் தான் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் ஓகே, இதுவே நம்ம இந்த சைஸு ஓகே தான், நம்ம இதில் ஒன்று வாங்கிடலாம், சீப்பாக இருக்கிறதுனால இது ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹேங்கர். இதுவுமே எல்லாமே காலி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இனிமேல் ஏதாவது மாறணுன்னா வந்து ஹேங்கர் வேணும். இந்த மாதிரியான நிலைமையில இருக்குது. எனக்கும் காலி, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் காலி ஃபுல்லாகவே. ஸோ நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் வேறு ஏதாவது ஷாப்பில். சரி ஓகே, ஐக்கியாலே வாங்கிடலாம், போகும்போது அங்கே இருந்தது. ஸோ ஓகே, இதே வாங்கிட்டு போகலாம். மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. இதுவுமே கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது, நான் வாங்கிட்டு வந்தோம். சாரி, எனக்கு இதோட ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரஷ். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். கிச்சனுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்குலாம். ஸோ ஓகே, பாத்ரூம்க்கு ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் நம்ம. இது ரொம்ப அந்த லைன்ஸ்லலாம் வந்து அழுக்கெலாம் இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, இதை நம்ம பாத்ரூம்க்கு ஒன்று வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாத்ரூம்க்காக வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் கப்ஸ். 2 கப்ஸ் வாங்கினேன்.
அவ்வளோதான், இதோட ஃபினிஷ் முடிஞ்சுது. ஸோ இதான் இந்த 2 கப். இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சது. ப்ளைனாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இல்லை டீ குடிக்கலாம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த காஃபி கப் வாங்கினேன். இது வந்து நல்லா டார்க் மரூன் கலரில் இருக்குது. ஸோ உள்ளே காஃபி இருக்கும்போது பார்க்கவே சூப்பராக இருக்கும் கலர் வந்து. ஸோ இந்த எங்கள் வீட்டில் நிறைய காஃபி கப்ஸ் இருக்குது. நான் ஒரு காஃபி அடிக்ட்லாம் சொல்ல முடியாது, காஃபினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போலாம் கப்ஸ் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வைப்பேன். ஸோ அதில் இந்த மாதிரி இந்த கப் அழகாக இருந்தது சொல்லி இந்த கப் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோக்கு. ஸோ ஆஸ் யூஸ்வல் எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, லவ் யூ ஆல்.